ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணக்கூடிய எல்லா எலிகளையும் ஒரே நைட்டில் எப்படி ஓட ஓட விரட்டலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே எலி வர ஆரம்பிச்சிருச்சுது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே கடிச்சு நாசம் பண்ணிடும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் ஒயரையும் கடிச்சு வச்சிரும். காரோட ஒயரை கூட அது விட்டு வைக்காது. கார்டனில் இருக்கக்கூடிய செடியை கூட அது கடிச்சு வச்சிரும். இவ்வளோ அட்டகாசம் பண்ணக்கூடிய எலியை ஒழிக்கிறதுக்காக கடையில் இருந்து அதிக காசு கொடுத்து மருந்தெல்லாம் வாங்கி வைப்போம். அதை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே எந்த மூல முடுக்குல இறந்து கிடக்குனே தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழியா ஆயிடுவோம். அடிக்காம கொல்லாம ஒரே நைட்டில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஓட ஓட விரட்டலாம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வேஸ்டான பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கடையில் ஸ்வீட்டு சாப்பாடுலாம் வாங்கினா கொடுப்பாங்கல்ல, அந்த பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவில் செய்யக்கூடிய உணவுகள் எலிக்கு ரொம்பவே பிடிக்கும். கோதுமை மாவு இல்லை அப்படின்னா பச்சரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் கிடையாது, தனி மிளகாத்தூள். இதில் தான் காரம் அதிகமாக இருக்கும். அடுத்ததா நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதில் இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தால எலிகளுக்கு ரொம்ப பிடித்தமான வேர்க்கடலை தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 to 6 வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வறுத்த கடலை, வறுக்காத கடலை எதுனாலுமே எடுத்துக்கோங்க. நான் வறுக்காத கடலை தான் எடுத்துருக்கிறேன். கோதுமை மாவுல செய்யக்கூடிய உணவுகள் எலிக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே போல தான் வேர்க்கடலையும் ரொம்ப பிடிச்ச உணவு. இதை ஒரு இடிக்கல்ல சேர்த்து 1-2 தட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஷாம்புவும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கிறதுனால எலி சாப்பிட்டுட்டு அதுக்கு வயிறு எரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப காந்தானம் கொடுத்துரும். அது தண்ணியை தேடி வீட்டை விட்டு வெளியில போயிடும். வேர்க்கடலையை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வச்சு எல்லாம் ஒன்னா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தால இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை பிணைஞ்சி எடுத்துக்கணும். ஒரே டைம்ல தண்ணியை சேர்த்துறாதங்க, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிணைஞ்சிக்கோங்க. அப்பதான் நமக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு வரும். எலி நைட்டு நேரத்துல தான் நம்ம வீட்டில் நடமாட ஆரம்பிக்கும். அதனால நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எலி இதை சாப்பிட்டுரும். உங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்ணுலையும் கையிலையும் படாத மாதிரி எடுத்து வைங்க. இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, சப்பாத்தி மாவு மாதிரியே. இதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுதேன். நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி சின்ன சின்னதா கிழிச்சு வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி இந்த பேப்பர்ல எடுத்து வச்சுக்கலாம். உங்க வீட்டுல எலி தொல்லை எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இந்த பேப்பரை வச்சுட்டீங்க அப்படின்னா இதை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா எலி வரும். நம்ம சேர்த்திருக்க கோதுமை மாவு, வேர்க்கடலையோட வாசனை எலிக்கு ஈர்த்து இதை சாப்பிட்றதுக்கு எலி வந்துடும். இந்த உருண்டைகளை அப்படியே தரையில வச்சுட்டோம் அப்படின்னா கரை படிஞ்சிரும். அதனாலதான் நியூஸ் பேப்பர்ல எடுத்து வைக்கிறோம். இந்த கோதுமை மாவோட வாசனையும் வேர்க்கடலையோட வாசனையும் எலிக்கு ரொம்ப பிடிச்சி இந்த உருண்டையில ஒரு உருண்டை அது சாப்பிட்டா போதும், உடனே அதுக்கு வயிறு எரிய ஆரம்பிக்கும். ஏன்னா மிளகாத்தூளும் ஷாம்பும் சேர்த்துருக்கிறதுனால அது வயிறு எரியும், காந்தானமும் கொடுக்கும். உடனே அது தண்ணியை தேடி வீட்டை விட்டு வெளியில போயிடும். எலிக்கு ஞாபக சக்தி அதிகம். திரும்ப இந்த வீட்டுக்கு போனா இதே மாதிரி மருந்து எதுவும் வச்சிருவாங்க, சாப்பிட்டா நமக்கு வயிறு எரிச்சல் வந்துடும் அப்படின்னுட்டு திரும்ப வீட்டுக்கு வரவே வராது. மனிதர்கள் போலவே தான் எலிக்கு ஞாபக சக்தி உண்டு. நைட்டில் கிச்சன்ல இருக்க பொருளை சாப்பிட்றதுக்காகவே எலி வரும். கேஸ் அடுப்புக்கு கீழேயும் ஒன்று வச்சிருங்க. அதே மாதிரி கிச்சன் செல்ஃப்லையும் ஒன்று வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஒயரெல்லாம் கடிச்சு நாஸ்தி பண்ணி வைக்கும். அதனால ஃப்ரிட்ஜுக்கு கீழேயும் ஒன்று வச்சிருங்க. வாஷிங் மிஷினுக்கு கீழேயும் வச்சிருங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணியெல்லாம் கடிச்சு கொதறி வச்சிருக்கோம். அதனால பீரோல் பக்கத்திலேயும் வச்சிருங்க. உங்க வீட்டில் எலியோட தொல்லை எந்த எந்த இடத்துலலாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த ஒரு உருண்டையை கொண்டு வச்சிருங்க. உங்க வீட்டில் கார் நிக்குது அப்படின்னா காரோட ஒயரை கூட அதை விட்டு வைக்காது, அடிச்சு கொதறி போய் வச்சிருக்கோம். அதனால காரோட டயருக்கு மேலேயும் ஒரு உருண்டையை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு திரும்ப எலி வரவே வராது. உங்க வீட்டில் கார்டன் இருக்குது அப்படின்னா அந்த செடியெல்லாம் கொதறி மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து வச்சிருக்கோம். இந்த உருண்டையை உங்க கார்டன்ல வச்சிட்டீங்க அப்படின்னா எலி சாப்பிட்டுட்டு திரும்ப வரவே வராது. நீங்க நினைக்கலாம் எலி இதை சாப்பிட்டதுனால இறந்து போயிருமோ அப்படின்னு. எலி இறந்து போகாதுங்க. இதை சாப்பிட்றதுனால அதோட வயிற்றுக்குள்ள எரிச்சல், காந்தானம் வரும். இதை சாப்பிட்றதுனால அதோட வயிற்றுக்குள்ள ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்கும். எலிகளுக்கு உடம்புக்கு சரியில்லாம ஒரு விதமான செரிமான கோளாறு ஏற்படும்.
அதனால அது ஆக்டிவா இருக்காது. எலிக்கு ஞாபக சக்தி அதிகம். அதனால திரும்ப இந்த வீட்டுக்கு போனா இந்த மாதிரி செஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து போய் வரவே வராது. உங்க வீட்லயும் எலி தொல்லை தாங்கவே முடியல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு எலி கூட வராது. இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.